படுத்துட்டு இருக்கான் பாரு, நல்லா போத்திக்கிட்டு. இவரு எல்லாரும் இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. பாப்பா 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 அப்படின்னு பெரிய தீப்பா. மண்டக்குள்ள அப்படியே டென்ஷன் ஆகுது. எனக்கு பார்த்து அப்படியே வெடிச்சிரும் போல இருக்கு. ஸ்கூலில் தான் ஒரு வர்ணவியை என்னால் சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அம்மா கிட்ட புலம்பேன்னு இருந்தேன். இப்போ ஸ்கூலுக்கு போனால் அங்கே ஒரு வர்ணவினா, இங்கே வந்தால் இன்னொரு விசித்திர பிறவி. என்னதான் நான் பண்ணுவேன்? நிலைமை இப்படி ஆயிடுச்சே. கடவுளே கடவுளே, பார்க்க பார்க்க எனக்கு வெறுப்பாது. பார்க்க என் வாழ்க்கையை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது. என்ன பண்ணட்டும் நான்? இவனுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கா? படிக்கிறது பால் குடிக்கிறது, படிக்கிறது பால் குடிக்கிறது. எப்படி குடிக்கிற பாரு பாட்டில் சப்பி சப்பி. எனக்கு வந்து இவருக்கு சூடு பண்ணி கொடுப்பாங்களா, இவர் கொடுப்பாங்களா? எனக்கு பாலைங்க. ஓ, எனக்கு தான் பாலே இல்லையே. நான் பச்சை தண்ணியில் குடிக்கிறேன். அதே மறந்துட்டேன். நமக்கு ஒரு மரியாதை இல்லை அந்த வீட்டில். இனிமேல் நான் பார்பி பார்த்தா இவன் டோரிமான் பாப்பா, நான் டோரா பூச்சி பார்த்தா இவன் ஸ்பைடர்மேன் பாப்பா, நான் வண்டர் உமன் பார்த்தா இவன் சூப்பர்மேன் பாப்பா. ஐயோ இல்லை இது என்னால் தாங்க முடியாது. ஏதாவது டெலீட் ஆப்ஷன் இருக்கா? ஆல்ட் கண்ட்ரோல் டெலீட்னு அழுத்தினா மொத்தமாக சரியாயிடும்னா மொத்தமாக சரி பண்ணிடுவேன். இவன் பின்னாடி சுற்றுற அளவுக்குலாம் அவ்வளோலாம் ஒன்றும் சீன் இல்லை. குட்டியா கியூட்டா இருந்தா எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருப்பீங்களா? நீங்களும் உங்க வாழ்க்கையில் ஒரு பாப்பாவை பார்த்ததே இல்லையா? இதுதான் ஃபர்ஸ்ட் விசித்திர பிறவி மாதிரி எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்றாங்க. கடவுளே, எனக்கு அப்படியே கட்டுப்பாகுது. என்னால் இது கேட்டுட்டு இருக்க முடியல. என்னால் படிக்க முடியல. ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. நான் படிக்காத பொண்ணுனாலும் நான் இனிமே படிப்பேன். ஆனால் எனக்கு இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இவனை இப்போ பழி வாங்கலாமா? வளர்ந்ததுக்கு அப்புறம் பழி வாங்கலாமா? இல்லை வளர பழி வாங்கலாமா?